பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன விலாக்னா, ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ பிளான் பண்ணி இப்போது விஜிபிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த விஜிபிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜிபி என்ட்ரன்ஸ் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. டிக்கெட் கவுண்டர்லாம் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளே வந்ததும் ஆர்ச்சிக்கு உள்ளே வரப்போ நம்ம போகிற வழியிலே எடுக்க ஆரம்பித்தது தான். ஸோ பழமையான தூண்கள்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்த உடனே வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. குழந்தைங்கள்லாம் நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் ஆக்டோபஸ் கேம்ஸு, ராட்டனம், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. இருந்தாலும் சில கேம்ஸ்க்கு வந்து நம்ம உள்ளே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வெளியில் என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு நம்ம வரோம் இல்லையா? ஸோ அதுலேயே வந்து எல்லாமே கவர் ஆகாது. சில கேம்ஸ்க்கு வந்து இதில் கவர்டு இருக்காது. நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கார் டிரைவிங், அப்புறம் வந்து 3D ஃபிலிம்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி கேம்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து உள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேமுக்கு இவ்வளோல ரேட்டுன்னு சொல்லி அவங்களே அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஆக்டோபஸ், ராட்டனம் இதெல்லாம் வந்து விளையாடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து விளையாடுறது பெஸ்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இடம் தான் இது. ஸோ நீங்கள் காணும் பொங்கலுக்கு வெளியே போகிறீங்க, இல்லை வெளியே எப்போவாது டூர் மாதிரி போகிறீங்க அப்படின்னா விஜிபிக்கு போகலாம். ரொம்பவும் நல்லா இருக்குது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணலாம். இது ட்ரம்மு மாதிரி இருக்குது. அந்த ட்ரம்முக்குள்ளே 2 பேர் 4 பேர் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்து உட்காராங்க. ஆப்போசிட்டில் 2 பேர் 4 பேர் உட்காரலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டயர் வந்து உருட்டிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உருட்டிட்டு போகுது. ஸோ ரொம்ப கொஞ்சம் பார்க்கவே ரிஸ்கியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இதில் வந்து போர்டில் வந்து போட்டிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள், ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில்ட்ரன்ஸும் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆவரேஜ் வயசில் இருக்கவங்க கண்டிப்பாக போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னோ கிங்டம்னு ஒரு இடம் இருக்குது. தனியாக விஜிபிக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் வந்து மெரைன் கிங்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்னோ கிங்டமில் வந்து நான் இன்னும் போகல. ஸோ மெரைன் கிங்டம் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போனேன். விஜிபிலே வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம டோக்கன் வாங்குகிறோம், டிக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காம்போலேயும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். தனித்தனியாகவே இருக்குது. ஸ்னோ கிங்டம் தனியாக இருக்குது, மெரைன் கிங்டம்னும் தனியாக இருக்குது, விஜிபிக்குள்ளே போகிறதும் தனியாக இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் கவுண்டர்லேயே வந்து எல்லாமே கேட்டு நம்ம தெளிவாக டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விஜிபிக்குள்ளே போயிட்டு செகண்ட் வந்து நம்ம மெரைன் கிங்டம்க்கு வந்தாச்சு. ஆனால் சூப்பராகவே இருக்குது. உள்ளே நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய வெரைட்டியாக இருக்குது. நிறைய என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அதில் மென்ஷன் பண்ணி பேர் போட்டே வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்காத ஃபிஷ்ஷெல்லாம் கூட வந்து இங்கே இருக்குது, நிறையவே இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நம்ம வந்து வீடியோ கேப்சூல் வந்து ஃபுல்லாக வந்து எடுக்க முடியல. ஸோ பிட்டாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாவது கேம்ஸ் போகிறோம், குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போகணும்னு முடிவு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் கவுண்டரில் எப்போவுமே வந்து கேட்டுட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபால்ஸ் மாதிரியெல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அருவி மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சில இடத்துல வந்து இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த ஃபிஷ் டேங்க் இருக்க இடத்துல அப்படின்னா. இங்கே வந்து நம்ம நல்லா தொட்டே பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஓப்பனாகவே தான் இருந்தது. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்துச்சு பார்க்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து வெளியே இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். நல்லா ரவுண்டாக வேற வச்சுருந்தாங்க நம்ம ஃபிஷ் டேங்க் மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லை, பச்சோந்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு ஓனா மாதிரி இருக்குது. அது பச்சோந்தின்னு பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே வந்து போகலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா ஃபுல்லாகவே வந்து ஃபிஷ்ஷு தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. நம்ம அப்படியே கடலுக்குள்ளே இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பெருசாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம நேரில் வந்து டச் பண்ணி பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம கடலுக்குள்ளேயே போனால் கூட நம்ம வந்து போய் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய வெரைட்டி இருந்தது. புதுசாக இருந்துச்சு. நானே வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஏன்னா வந்து தண்ணி வந்து மேலே க்ளோஸ்டு இல்லை. அந்த கிளாஸ் வந்து க்ளோஸ்டாக இல்லாமல் ஓப்பனாகவே இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இந்த மீன்லாம் வந்து பொதுவாக வந்து மார்க்கெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். நாக்கு மீன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து
திருக்கை மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைப்பில் இருந்தது. மீன்லாம் வந்து அப்படியே ஒரு லைனாக அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்று லைன் கட்டிக்கிட்டு ஒரு ரேஸ்க்கு போகிற மாதிரிலாம் இருந்தாங்க. ஃபிஷ்ஷு வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு டிசைனாக இருந்துச்சு, ஒவ்வொரு மாடலாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்தது. கலர் கலர் கலராக இருந்துச்சு. ஸோ நம்ம கடலுக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி தொட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சில ஃபிஷ் எல்லாம் வந்து மேலே வந்து க்ளோஸ்டாக இல்லை கிளாஸ், நம்ம மேலேயே வச்சுக்கிறோம் பார்க்கலாம். ஸோ நம்ம கேமராவில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக தெரியும், அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. பார்க்கவே வந்து நிஜமாலே வந்து கல் மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க மீனெல்லாம். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நிஜமா அந்த கல் எப்படி உக்காந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இது உயிரோடு இருக்கா அப்படின்னே தெரியல. அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் கூட இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து நீங்கள் லைவாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் போய் பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம போனதுனால நான் வந்து இது வீடியோ கேப்சூல் எடுத்தேன். ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்களுக்கு அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்கில் போட்டு வீட்டில் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட வந்து அந்த அளவுக்கு வளர்க்க முடியல. இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் கலராகவும் இருந்துச்சு. ஸோ நானே வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் டேங்க்கில் வந்து வாங்கிட்டு வந்து போட்டும் இருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு ப்ளூ கலரில் எல்லோ கலர்லலாம் போட்டிருக்கேன். ஆனால் பட் அது வந்து நம்மளுக்கு செட்டாக ஆகலை. இறந்து போயிடுது மீன்லாம், எவ்வளோ தான் வாங்கிட்டு வந்து போட்டாலும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அது தண்ணி செட் ஆகல அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. கடலுக்குள்ளே இருக்க மாதிரி நல்லா அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் வாங்கிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து உள்ளே பார்க்கறதுக்கு ஃபீல் நல்லா இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் வந்து நம்ம இது குட்டி குட்டி ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இங்கே இந்த வெளியே வந்து நம்மளுக்கு டேங்க் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி மாடல்லாம் வந்து டிசைன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு. இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். நான் கல் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் இது வந்து ஃபிஷ்ஷா கல்லா அப்படின்னே தெரியல. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே உட்காந்த இடத்துல சைலண்ட்டாகவே இருக்குது, அசையக்கூட இல்லை. ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து ஸ்க்ரீனில் வந்து நேம் போட்டிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள், அப்படியே வந்து நம்ம ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஆனால் பட் அது ஆக்டோபஸ் கிடையாது. அது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ரோஸ் கலரில் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷு வந்து அப்படியே கண்ணாடியிலேயே ஒட்டிகிட்டு இருக்கு, டேங்க் கிளீனர் மாதிரி. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்து பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் வீடியோ இன்னும் லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே இது மட்டுமே வந்து கேப்சூல் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அந்தந்த ஃபிஷ்ஷுக்கு அந்தந்த நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்தோம், நல்லா ரவுண்டு டைப்லேயே வந்து ஃபிஷ் டேங்க் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. எல்லாம் நிறைய இடத்துல அதுதான் இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது தான் வந்து அக்வேரியம் மாதிரி நல்லாயிருக்கும். அது கடலில் இருக்க மாதிரி ஃபீல் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி குழந்தைங்க உள்ளே போய் அந்த கிளாஸ் டைப்பில் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி கூட வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்குது. அதை வந்து தொட்டோம்னா கல் மாதிரியே இருக்குது, எந்த அசைவுமே இல்லாமல். ஸோ நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோம்னா தான் தெரியும் அதெல்லாம் வந்து என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பாம்பு மாதிரியே இருக்குது. ஃபிஷ்ஷு வந்து சில ஃபிஷ்ஷை வந்து பார்த்தா இது மீன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தா பாம்பு மாதிரியே தான் இருந்துச்சு. வாயை திறந்து மூடிட்டு ஒரு மாதிரி நெளியிறது. அந்த மேலே இருக்க அந்த டிசைன் கூட பார்க்க ஒரு அருவருப்பாக இருந்துச்சு, பார்க்கவே பயமாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஷார்க்கெல்லாம் வந்து இருக்குது. செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வளன்னு பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எல்லாத்தையும் வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்றதுனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் உள்ள. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்லேயே வந்து நீர்வீழ்ச்சி மாதிரியெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஃபிஷ்ஷுங்க இருந்தது வெரைட்டியாக. இங்கே வந்து ப்ரான் இருக்குது பாருங்கள். ஒன்று தான் இருக்குது. அதுவும் அந்த கல்லில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று தான் இருக்குது அந்த ஃபிஷ் டேங்க், அவ்வளோ பெரிய டேங்க்கில். ஏன்னு தெரியல, வேறு எந்த ப்ரானுமே இல்லை. அது ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு ப்ரான் பார்த்தா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆக்டோபஸ் ஒரு 2-3 இருந்துச்சு. கல்லுக்குள்ளவே வந்து உக்காந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்கவே. அது ஆக்டோபஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கவே முடியல. ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அது ஆக்டோபஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே ஜூம் பண்ணி பார்த்தோம், ஆக்டோபஸ் அது. ஸோ உள்ள கல்லுக்குள்ளே அந்தந்த கேப்பு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அழகாக போய் அது வந்து உட்காந்துட்ருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஃபுல்லாக வெளியே வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபிஷ் வந்து கல் மாதிரியே இருக்குது. அது ஸ்டார் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி சொன்னாங்க.
தொட்டும் பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இதில் தான் வந்து நம்ம தொட்டு கூட பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து என்ட்ரி ஆகும்போதே குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுற மாதிரி கீழே வந்து இந்த நிறைய வண்டெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அதை போய் மெரிச்சிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கடலுக்குள்ளேயே போகிறோம். அதாவது கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இடம் இது. ஸோ இது உள்ளே வந்து ஷார்க்கெல்லாம் இருக்குது. அந்த நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம், ஷார்க்கெல்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் விடும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டோடு வந்து உள்ளே போய் பார்த்ததே இதான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம், அதாவது நேரில் போய் பார்க்குறோம் லைவாக அப்படின்றதுனால. ஸோ நம்ம வந்து டிவியில் தானே பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம். ஷார்க் போது பாருங்கள், நல்லா பெரிய பெரிய ஷார்க்கும் இருந்துச்சு, சின்ன ஷார்க்கும் இருக்குது. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரியெல்லாம் வந்து ஃபிஷ்ஷு போயிட்டுருக்கு. அதெல்லாம் என்னென்ன ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம வந்து இதை அப்படியே லைவாக வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷு வந்து அவ்வளோ பெரிய ஏரியாவில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து அது போய் ஒரு பக்கம் போச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி மறுபடியும் அது எந்த பக்கம் வருது அப்படின்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு 3 ஷார்க்கு ஒன்றா அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே 2 போகும், ஃப்ரண்ட்டில் ஒரு 1 போகும். ஸோ பார்க்கும்போது பசங்கள்லாம் ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருந்தவங்கெல்லாம். ஸோ நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இதில் இருந்துச்சு, ஷார்க்கும் இருந்துச்சு. எல்லாம் ஒன்றாவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா நல்லா வந்து குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம தனியாகவும் வந்து நம்ம அந்த மெரைன் கிங்டம் வந்து தனியாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்னோ கிங்டம்னும் வந்து தனியாகவும் பார்க்கலாம். ஒன்றா தான் வந்து என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு பார்க்கணும் அப்படின்னு இல்லை. விஜிபிக்குள்ளே வந்து அந்த ரைடெலாம் போக விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் போய் பார்த்துட்டு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்ததெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோ கேப்சர் பண்ணுறதுலையே குறியாக இருந்ததுனால வந்து அந்தளவுக்கு கிளியராக நானும் பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து என்ஜாய் பண்ணவே ஆரம்பித்தேன் பாதியிலேயே எடுத்துகிட்டு. ஷார்க்லாம் வந்து சூப்பராக அந்த சவுண்டு விட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தது. அது உண்மையாலே அதுதான் சவுண்டு கொடுக்குதா இல்லை அவங்களே வந்து சவுண்ட் செட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நல்லா இருந்துச்சு நிஜமாக. வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து நேர்லேயே போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க நீர்வீழ்ச்சிலலாம் விளையாடுற மாதிரியெல்லாம் வந்து நிறைய கேம்ஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து டாய்ஸ் இருக்க மாதிரி நிறைய வெரைட்டியான ஃபிஷ் டாய்ஸ் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்பைடர்லேருந்து எல்லா விதமான டாய்ஸும் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு தனியாக ஒரு ஷாப்பே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நீரில், அதாவது தண்ணியிலேயே வந்து இந்த மாதிரி சர்க்கஸ் பண்ணி விளையாடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணணும்னு தோணும் எல்லாருக்குமே. சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட போகணுன்னு தான் தோணும். அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ரிங்கில் வந்து 2 பேர் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பயம் இல்லாமல் போகலாம், குழந்தைங்க எல்லாருமே விளையாடலாம். சூப்பராக இருக்குது. பெரியவங்களும் போகலாம். சிங்கிள் ரிங்கில் வந்து தனியாக வந்து நீரில், அதாவது தண்ணியில் வந்து விளையாடுற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து டபுள் ரிங்கு வந்து மேலேருந்து சர்க்கஸ் விட்டுருக்காங்க. இது வந்து சிங்கிள் ரிங்கு. இதுவும் வந்து மேலே வளைவாக இருந்து உள்ளே இருந்து அவ்வளோ அழகாக வராங்க குழந்தைங்க. வந்து இந்த தண்ணியில் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக இறங்குறது. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க குழந்தைங்க எல்லாருமே. பெரியவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைங்க மாதிரி ஆகிட்டாங்க பெரியவங்களே வந்து பார்க்கும்போது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து இந்த மாதிரி அந்த ரிங்கில் உட்காந்துட்டு வரும்போது சேஃபாகவும் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. அது குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வயசானவங்க முதலாந்து இதில் வந்து என்ஜாய் பண்ணாங்க. சில பேர் வந்து இதில் வந்து விழும்போது என்ன ஆகுதுன்னா, பேலன்ஸ் இல்லாமல் வந்து கவுந்து விழுந்துடுறாங்க அந்த அந்த ஸ்ப்ரிங்கில் வரும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து கேம்ஸில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடலாம். ஆனால் இதில் வந்து பெரியவங்களும் சேர்ந்து தான் விளையாடுறாங்க. மேலே போயிட்டு நல்லா வந்து சர்க்கஸ் விட்றது, குளிக்கிறது, அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. மேலே வந்து ஃபில் ஆகுது. ஒரு டப்பு மாதிரி ஒரு தண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து தண்ணி ஃபில்லாகி வந்து பேலன்ஸ் இல்லாமல் கீழே சாயும் போது அதுலேயும் வந்து அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றுது, நீர்வீழ்ச்சி மாதிரி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து நேர்லேயே போய் லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம திடீர்னு வந்து விஜிபிக்கு போயிட்டோம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல, இந்த மாதிரி தண்ணியில் நீர்வீழ்ச்சிலலாம் விளையாடும் போது என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்கேயே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம சைஸ் வெரைட்டியாக வந்து வச்சுருக்காங்க. ட்ராக்லேருந்து 3/4 ஷார்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஜென்ஸு, லேடிஸ் எல்லாருக்குமே வச்சுருக்காங்க. வயசானவங்க முதலாந்தும் வச்சுருக்காங்க. குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும், பெரியவங்க வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். நீங்கள் போய் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ் இல்லை அப்படின்ட்டு நம்ம போய் தண்ணியிலலாம் விளையாட முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. அதுக்கும் அவங்களே தனியாக ஒரு கவுண்டர் வச்சு
கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.